ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் ஸ்குவாட் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிவேஞ்ச் எபிசோடு தான். எத்தனை நாள் எத்தனை எபிசோட் போகுதுன்னு தெரில. ரிவேஞ்ச் எபிசோடு, அதாவது எஃப்எஃப் கேமிங் ஸ்குவாடோட ரிவேஞ்ச் எபிசோட் 1 தான் மக்களே இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி வாங்க, எவன் வரான் இன்றைக்கே ரிவேஞ்ச் கொடுத்துருவானாலுமே கூட இந்த எபிசோடு ஃபஸ்ட் எபிசோட்லேயே ரிவேஞ்ச் ஓவர் ஆகிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே முடிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். யாரெல்லாம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் கொஞ்சம் டக்குன்னு கமெண்ட் பண்ணுறேங்க, பார்ப்போம். எடுத்ததுமே அமௌண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் ஒரே ஒரு அமௌண்ட்டை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் நான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக போய் இல்லைன்னா ரிவேஞ்ச் எபிசோடை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி என்று நான் என் ஃப்ரெண்டை கூட கூப்பிடல. சும்மா போவோம், எந்த டீம்மேட்ஸ் வராங்களோ அவங்கள வச்சு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்துருக்கோம் மக்களே. பார்ப்போம் இன்றைக்கி எபிசோடு எப்படி போகுதுன்னு தெரில. அதாவது நம்ம ட்ரெஸ்ஸு என்றைக்குமே மாசாக போட்டுருவோம், அதே மாதிரி தான் இவர்கிட்ட இருக்குது மாசாக ட்ரெஸ் தான் இது. இந்த ட்ரெஸ்ஸை நான் இனிமேல் இந்த எபிசோடு முடிகிற வரைக்கும் முடிஞ்சாலும் இந்த ட்ரெஸ்ஸை மாற்ற வேணாம் அப்படின்னு இருக்கேன். யாரெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஐயோ கம்ப்ளைண்ட் இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். யாரெல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்கிறீங்க, மாற்ற வேணான்னு சொல்கிறீங்கன்னு பார்த்துருவோம், ஓகேங்களா? அதாவது எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உள்ளாரப்போம் வாங்க. அதாவது மக்களே, ரிவேஞ்ச் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து விட்டது. நம்ம கூட விளையாட போகிறது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர். அந்த 3 பேரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஐயோ எப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ரிவேஞ்ச் எபிசோடு வேறு பார்ப்போம். இந்த சின்ன டபுள் பேரில் வச்சாச்சு நம்ம அதெல்லாம் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து ஒரு பெரிய மனுஷர் உட்காந்துருக்காரு. அவர் தான் இப்போ வந்து கத்திகிட்டு இருக்காரு. வாங்க நம்ம போவோம். வாங்க பெரிய மனுஷர் மாறிங்களா? அவர் வேறு வந்து படுத்துக்கிட்டார் மக்களே. நம்ம போய் ஒளிஞ்சு அடிப்போன்னு பார்த்தா அந்த பெரிய மனுஷர் வந்து படுத்துக்கிட்டாரு. சரி விடுங்க, பார்த்துக்குவோம் எல்லாம். என்னடா இது, என்னடா அடி லாங் ரேஞ்ச் ஆனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஐயோ ஷார்ட் ரேஞ்ச் எடுத்து வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது. ஐயோ மக்களே, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எனக்கு எப்படி லேக் ஆகுதுன்னு. இதுதான் என் வேலையே. பெரிய மனுஷா முடி ரொம்ப கட்டுதுடா சார். அவ்வளோதான் சார், உங்ககிட்ட பேசினாடே பெரிய மனுஷா உனக்கு முடி கொட்டினானே கொட்டாட்டி என்னடா போச்சு மக்களே, அடிச்சு விட்டாங்க. ஐயோ அவ்வளோதான், முடிச்சு விட்டானுங்க. ஒருத்தன் 3 பேர் வாய்ப்பு இல்லை மக்களே. பெரிய மனுஷனுங்க வேறு ரொம்ப முடி கொட்டுது. பெரிய மனுஷா மேலே வேறு மோதுறான் மக்களே. எப்படி அடித்தானுங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நான் பார்க்கல அந்த பெரிய மனுஷனோட பேசிக்கிட்டு. சரி விடுங்க, பார்த்துக்குவோம். பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மனுஷன் நான் தான் உதறணும், ஆனால் இவரு உதறாரு. ஜாலியாக படுத்துருக்கிறாரு இவர். சரி வாங்க நம்ம போவோம். நம்ம ரிவேஞ்ச் எபிசோடு மக்களே. இந்த ரிவேஞ்ச்னாலே செம்மையான ரிவேஞ்சு எடுத்தே ஆகணும் மக்களே. ரிவேஞ்சு கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன ஐயோ டஸ்டிகில் வச்சு அடிக்கலாம். வாங்க பார்ப்போம் டஸ்டிகில் எப்படி வேலையா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியும். பட் ஆனாலும் நம்ம டஸ்டிகில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். தம்பி உன்னை தடவிக்கிட்டே இருக்க முடியாது பெரிய மனுஷா, போடா அங்கே அந்த சைடு. போச்சு மக்களே, சொல்லி முடிக்கல நம்மளும் அடிச்சிட்டோம். அங்கே நாக்கு ஆகிட்டானுங்க. ஆனால் உயிர் கொடுத்துருவான், ஏன்னா அங்கே இருக்கானுங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். பெரிய மனுஷன் வேறு வர்றாங்க. முடி ரொம்ப கொட்டுது, ரொம்ப கொட்டுது வேறு. ஏன் கூட டே அப்போ மக்களே, நம்மளை எவன் அடித்தான்றது தான் இவர் தான். இங்கே உட்காந்துருக்க ஆள் தான் இவர். ஏற்கனவே நாக் பண்ணிருக்காரு. ஐயோ மக்களே, சரியான அடி. அவனும் அடி வாங்கினா நானும் அடி வாங்கினேன், அது ஒரே நேரத்துலேயே நாக்கும் வேறு. சரி விடுங்க, தோத்துட்டோம் இந்த மேட்ச்சு. அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவேஞ்ச், சரியான ரிவேஞ்சு. பெரிய மனுஷன் அடுத்த மேட்ச் மண்டை மேலே வைக்கிறோம் சரியா? அதுக்கு தான் மக்களே நான் டஸ்டிகில் எடுத்திருக்கேன். டஸ்டிகில்ன்றேன். ஐயோ சாரி மக்களே, கன்னு பேர் மறந்துச்சு. ஐயோ இப்போ பார்த்து ஞாபகம். சாரி மக்களே, ஞாபகம் தான் நான் சொல்கிறேன், மன்னிச்சிருங்க என்ன. ஐயோ என்னடா பேர், சாரி மக்களே மறந்துச்சு. பெரிய மனுஷா உனக்கு தெரியுமாடா மக்களே? பெரிய மனுஷனுக்கும் தெரியாதான், மன்னிச்சிருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மேலேருந்து பெரிய மனுஷன் அடிப்பான் மாசா, அது மாதிரி நம்மளும் அடிக்கலாம். நீங்கள் யாரா பெரிய மனுஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்கள் வீட்டில் ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்டாக போயிடுச்சு.
ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதை கொஞ்சம் வாயில் வரல, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது நீங்கள் கேட்டிருக்கலாம், யாரா பெரிய மனுஷன்றானே அப்படின்றது. அடிப்போம், அது அங்கே இருக்கார் ஹெட்டு அப்பமா. ஐயோ மிஸ் ஆகுதே, சரியான மிஸ்ஸு. பாவியோ இன்னொரு அடி வச்சுருந்தா நாக்கு. அதாவது பெரிய மனுஷன் என்கிறது என் வீட்டில் இருக்கும் செல்ல பூனை, அவர் தான் பெரிய மனுஷர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எதையோ பிடிக்கலான்னு உட்காந்து இப்போ பார்த்துட்ருக்காரு. அவரோட ஃபோட்டோ வேணும்னா நான் அவங்களுக்கு போட்டு விட்றேன் யூடியூப்பில், பார்த்து லைக் பண்ணி மாசு பண்ணுறேங்க. அடிச்சிட்டோம் ஒரு நாக்கு மக்களே, கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு நாக்கு அடிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம் தான் தோணுது. ஐயோ ஏற்கனவே நம்ம ஐயோ போச்சுறா. பெரிய மனுஷா அடிச்சிட்டானுங்கடா, அண்ணனே அடிச்சிட்டானுங்கடா பெரிய மனுஷா, அடிக்கிறோம் அவனுங்க அடுத்த மேட்ச்சு. சரியா? மக்களே பெரிய மனுஷனும் ஓகே சொல்லிட்டான், அடுத்த மேட்ச் அடிச்சுக்கோன்னு. நான் இப்படி இருந்தாலும் ஜெயிச்சிட்டோம், ஆனால் அடுத்த மேட்ச் நம்மளை ஏமா அடித்தானோ அவனை அடிக்கிறோம் மக்களே. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், MP40 உட்பெக்கர் மக்களே பேர் இப்போ பார்த்துட்டேன். உட்பெக்கரு அந்த கன்னை வச்சு ஏதோ பாடுபட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கேப்கட்டோட இது மட்டும் இருக்கும், யாரும் எதுவும் எடுத்துக்காதீங்க. அதை மறந்துட்டு நம்ம பேசுகிறது விளாடுறத மட்டும் பாருங்கள். சும்மா மாசாக பண்ணிகிட்ருப்போம். ஐயோ இவன் வேறு தடவுறான் ஆள், பின்னாடி வந்து தடவுறது, முன்னாடி வந்து தடவுறது, முடி கொட்டுதுறோம். பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோ விடுங்க. டேய் சரி மக்களே விடுங்க பையன் தடவிக்கிட்டு எங்கே இருந்து அடிக்கிறீங்க? டேய் யார் அவனுங்க மக்கள் எங்கேருந்து மக்களை அடிக்கிறானுங்க? நானே கஷ்டப்பட்டு விளாண்டுட்டுருக்கிறேன், இவனுங்க இப்போ தான் எங்கேயோ இருந்து வந்து அடிக்கிறான். அங்கே இருங்க சார், இருங்க உங்களுக்காகனே வரேன் போட்டோ அங்கே விடுங்க. ஓவராசினாக போடுறான் மக்களே, அங்கே நின்றுட்டு அடிக்கிறான். நம்மக்கிட்டே வா, நம்மளாம் உட்பேக்கிற வச்சு என்னாமா அடிப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம், கடைசியில் அடி வாங்கிடுவோம். ஐயோ 2 vs 2 பார்த்துக்குவோம், எல்லாம் நம்ம தான் இறங்குவோம் மக்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவேஞ்ச் எபிசோடு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு தோணுது. என் மனசாட்சி கூறுகிறது இந்த ரிவேஞ்ச் எபிசோடு கண்டினியூ ஆகும் என்று. சரி பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. அதுக்குள்ளார ஏறி வந்துட்டானுங்க. அவர் வேறு பார்த்தேன் சைடில் ஒருத்தன் போனான், என்ன போயிருக்கான்னு தெரில தான் வந்துட்டாங்க. ஆஹா அவரு ஏண்டா ஐயோ டே விட்டு பார்க்குற என்னடா நீ? ஐயோ எங்கடா இருந்து வரானுங்க? ஆஹா அடிச்சிட்டாயா ஏன்டா என்னை இப்படி இம்சப்படுத்துறீங்க? நானே ஏதோ நல்லா எப்பயாச்சும் தான்டா விளாட்றேன், அது உட்பெக்கரை வச்சு நான் விளாட்றேன். என்னாமா எப்பயாச்சும் தான் விளாட்றேன் நானே, நீங்கள் வேறு ஏன்டா வந்து அடிச்சுட்டு எப்படியோ ஒன்று ஜெயிச்சாச்சு மக்களே. ஆனால் என்ன நம்ம 3 கில்லு தான் எடுத்திருப்போம் 3, பட் ஆனால் தப்பிச்சிச்சு. சரி விடுங்க, எல்லாம் நம்ம தான் காய்ஸ் மக்களே. இனிமேட்டுக்கு நான் மக்களேன்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக காய்ஸ்ன்னு கூப்பிட போகிறேன். ஓகேங்களா காய்ஸ்? வாங்க காய்ஸ், அடிக்கிற அடி பறக்கும் காய்ஸ், வாங்க காய்ஸ். பீப் போட்டுக்குவோம் நடுவில், இல்லைன்னா பிடிச்சிருவானுங்க மக்களே. ஐயோ சரி காய்ஸ் பிடிச்சிருவாங்க காய்ஸ். வாங்க காய்ஸ் போவோம். போடா மக்களே. அதாவது வந்து காய்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது. பெரிய மனுஷா போடா அந்த சைடு. ஏன்டா வந்து கத்திக்கிட்டே வேற உரசிக்கிட்டு இருக்கிற மக்களே? இங்கே வேற ஒருத்தன் டென்ஷனு, இவனுங்க வேற என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில. தாங்க ஒருத்தர் தலையை நீட்டிட்டு நின்றுட்டுருக்கிறாரு, பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க இறங்கி ஐயோ என்ன இப்படி குறைச்சிட்டான் வரண்டா. இங்கே வேற ஒருத்தன் இறங்குறான், லேக் வேறு ஆகுது. ஐயோ போச்சு மக்களே, எங்கேருந்து அடிக்கிறானுங்கன்னு தெரிய மாட்டேந்து. ஆனால் அடிக்க மட்டும் செய்கிறானுங்க. நம்ம இந்த சைடு இறங்குவோமா? பாருங்க சுடுறான். நல்ல வேலை மக்களே, க்ளோவால் இருந்தனால தப்பிச்சோம். இல்லை அப்படின்னா ஊதான் என்ன பண்ணுறது? பாம வர போடுறான்யா இங்கேருந்து. ஏன்டாடி அப்பாடி ஒருத்தன் நாக்கு அங்கே இருக்கான், அங்கேருந்து ஒருத்தன் எங்கன்னா தெரிலண்ணா. பார்த்துக்குவோம் வாங்க. நம்ம இறங்கக்கூடாது, இறங்கி அடிச்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்காண்டாடி எப்படா அங்கே போனால் அதுக்குள்ளார? எனக்கு தெரியும் நம்ம மாயாஜாலம் மாதிரி மறைஞ்சிட்டானோ. வாங்க நம்ம மேலே போய் அடிப்போம். 2 பேருமே மேலே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நம்மளால் சமாளிக்க முடியாது. ஓடுறான் போடுற. ஐயோ பாம்பை போட்டான். ஐயோ ஓடியா ஐயா ஐயோ போச்சுடா அட்டாடா நினச்சேன்டா. எனக்கு தெரிஞ்சு என் கூட ரேண்டமாக வந்தானுங்க பார்த்தீங்களா டீம்மேட்ஸு, அவனுங்க சரியாக கதறிட்டு இருப்பானுங்க.
கர்மாந்திரம் பிடிச்சவன் ஜெயிச்சு தொலைய மாட்டேன்றானே அப்படின்ற மாதிரி எப்படி அடிச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் ஏற்கனவே டேமேஜ் கொடுத்துட்டு நாக் ஆகிட்டாப்புல, செத்தே போயிட்டான் இருந்தவன் ஒருத்தனும். சரி மக்களே, ரிவெஞ்ச் எபிசோட் 2லயாச்சும் ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவோமான்னு பார்ப்போம். கண்டிப்பாக ரிவெஞ்ச் எபிசோட் 2ல் நம்ம கண்டிப்பாக ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவோன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக ரிவெஞ்ச் எபிசோட் 2 பட்டு 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 பட்டுன்னு அடிக்கிறோம் மக்களே, சரிங்களா? சாரி காய்ஸ், அடிக்கிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் மக்களே வருது, சில நேரம் காய்ஸ் வருது மக்களே. காய்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெருசு வேறு கம்பியில் போய் உரசிட்டு இருக்கிறாரு மக்களே. டேய் பெருசு பெருசு, சரி வாங்க நம்மளை பெருசாக்க போகிறானுங்க, அப்புறம் வாங்க போவோம். அவன் தான் மக்களே நல்லா விளாட்றான். காய்ஸ் ஒருத்தன் எனக்கு பின்னாடி வராமல் பாருங்கள், எனக்கு லேக் ஆகுது. ஹாய் நண்பேண்டா. ஓ இவரா மக்களே, இவர் கூட அதாவது இவரெலாம் வேற மாதிரி. அவர் கூட நான் ஃப்ரீ ஃபயர் விளாட மாட்டேன், வேற ஒருத்தங்க ஃப்ரெண்டு, அப்படி கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஐயோ எங்கேயோ இருந்து அடிக்கிறானுங்களா, அடி நானே செவனேன்னு இருக்கிறேன், அவ்வளோதான். நாங்கள் போய் உயிர் கொடுக்குறதுக்குள்ளே இன்னொருத்தன் அந்த சைடு வந்து சுற்று போட்டு அடிச்சு போடுவானுங்க. அடப்பாக்கடா பாவி பசங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நாசமா போனவனுங்களா. ஐயோ இங்கே 2 பேர் இறங்குறானுங்க. ஐயோ அந்த சைடு வந்திருப்பானே க்ளோவாலு. ஐயோ போட்டாச்சு காய்ஸ். ஐயோ போட்டாங்க காய்ஸ், க்ளோவால் போட்டாச்சு காய்ஸ்ன்னு சொல்ல வந்தால் போட்டாங்க காய்ஸ்ன்ட்டானுங்க. சே சரியாந்திர காமெடி. ஐயோ ஐயோ எப்படி வந்து அடிச்சிருக்கிறான் பார்த்தீங்களா, எப்படி அடி வாங்கியிருக்கிறேன்னு பாருங்கள். சரியான அடி வாங்கியிருக்கிறேன். இப்படி தான் மக்களே லேக் ஆகுது. பார்த்தீங்கன்னா என்னம்மா லேக் ஆகுதுன்னு தெரியும். ஐஃபோன் யூஸஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஐஃபோனு சரியாந்திர லேகு கருமா ஆகுது. என்னங்களாம் என்ன பண்ணுறதுனே தெரியல மக்களே. சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், அவங்களாம் சாம்சங் வாங்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச டீம்மேட்டு கதறிப்பானுங்க, என்னை திட்டுன்னு திட்டுவானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்கன்னு. ஆனால் அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரனுங்க, பிரச்சனை இல்லை மக்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதனால யாரும் சேரல, எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனாலும் கொஞ்சம் யாராச்சும் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கில்டுக்கு. ஓகே மக்களே, அப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எபிசோடு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய். I'm